சிகரெட் இல்லையா? சரி வரண்ணா. தூ. என்னண்ணா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நான் என்னண்ணா பண்ணேன்? ஊரெல்லாம் ஒம்பளுத்திட்டு இருக்க. என்னண்ணா சொல்ற? அந்த சண்டைக்கார தங்கச்சி ஏன்டா இழுத்த? இல்லைண்ணா, எந்த ஏய் என்ன சொன்னாங்க? ஏன்டா அப்பாவுக்கு இப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற? அண்ணா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா, ஒன்றுமே பண்ணலண்ணா நான். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, உன்னை தொலைச்சிரும் பார்த்து தொலைச்சு. இல்லைண்ணா நான் பண்ணல. பொன்னீஸில் மட்டும் பேர் அடிபட்டுச்சு, அப்போ நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இல்லைண்ணா எனக்கு ஆல்ரெடி பார்த்துக்கிறேன். நிறைய பிரச்சனை இருக்கு. இதுக்கு நடுவில் உன் பின்னாடி என்னால் அலைய முடியாது. இல்லைண்ணா நான் கரெக்டாக ஒழுங்கா இருந்தா உனக்கு தான் நல்லது. தேவையில்லாத பிரச்சனை பண்ண அப்பா பேருக்கு எடுக்காம வீட்டுக்கு போற வழியா பாரு. சரிண்ணா நான் போகிறேன். அண்ணங்கிட்டே போட்டு கொடுத்துட்டானுங்களா? ஏய் ஏன்டா என் ஆட்டத்தை விளையாடுற? ஏய் ஏன்டா அங்கட்றா? டேய் என் கோழி அடிக்க பார்க்குறான் பாரு. இப்போ பாடுற என் ஆட்டத்தை. அண்ணன் வந்து கடுப்பு ஏற்றிக்கணும். நான் ஆளாளுக்கு எனக்கு கேள்வி கேட்டுனேன். கையில் இங்கே தான் இருக்கியா? வரண்டி. டேய் என்னடா சொன்ன? தெரியல, வா போலாம். என்னடா சொன்ன? மாமங்கிட்ட என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? நான் அடிக்காத விண்ணா. என்னை வந்து ஏய் எல்லாம் தள்ளிப்போ. நான் எங்கே போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு உங்கள் மாமா அண்ணன் உன்னை வேவு பார்க்க வச்சுக்கிறேன். உங்கள் மாமனுக்கு அதே வேலையாடா? ஏய் தள்ளிப்போ. ஏய் விட முடியாது. ஐயோ அம்மா, இந்த அண்ணாவை அடிக்க. நான் அடிக்காத விண்ணா. உன் கையை நான் தான் வச்சேனே. உன் மாமா கிட்ட போய் சொல்லுங்கடி. எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என்னை யாரால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. எவனாலும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? நாளைக்கு என் விஷயத்துல யாரு தலையிட்டாலும் உங்களுக்கு இதே நிலைமை தான், தொலைச்சிருவேன். இதை பண்ணி முடிச்சாதான் ஊருக்கு விடிவு காலம் வரும்னு நினைக்கிறேன். மாமா மாமா எடா தம்பி, முகிய அடிச்சிட்டாங்க. முகிலனா அடிச்சிட்டாங்களா? யாரா தெரியல, கைய உடைச்சிட்டாங்க. ஐயோ எங்கடா? லைப்ரரி கிட்ட. சீக்கிரமா வா மாமா. ஏய் முகி முகி முகி, என்னடா ஆச்சு? மாமா 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 என்னடா ஆச்சு? யாரா உன்னை அடிச்சா? டேய் கையில என்னடா? டேய் முகி, டேய் என்னடா ஆச்சு? யார் அடிச்சா உன்னை? ரொம்ப மாமா. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க வயசு ஆகுது இல்லையா? கல்யாணம் ஏண்டி அப்படி சொல்ற? இங்க பாரு, மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு, 2 பேர் இருக்கீங்க. உனக்கு முடிச்சாதான் நான் அண்ணனுக்கு முடிக்க முடியும். இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான் வீட்டுல, நீயும் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. அதனாலதான் அண்ணனுக்கு கோபம் வருது. நான் சொல்ற விஷயம் முதல்ல கேளுமா. சொல்லு. இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். ஏம்மா? இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. அப்படியா? அப்படின்னா அப்படிலாம் விட முடியாது, பண்ணிதான் ஆகணும். சரி, அம்மா பாப்போம். சொல்றத கேளு. இது ஏன் இங்க வரான்? உங்க அண்ணன் பெரிய இதுவா? டேய் என்ன நோண்டுறது உங்க அண்ணன் வேலையை வச்சுருக்கிறான். இப்படி வந்து நிக்கிற? உன் புள்ள நான் ஓவரா பண்றேன். உன் புள்ள என்னடா உயிரோட வேணும் உனக்கு? ஆ? ஓ, மண்ணு நீதான் நான் அந்த நோண்டலே பையனா? இல்ல. என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு ஏய், இருக்கவன். நான் உன் பின்னாடி சுத்தினா நீ எவன் பின்னாடி சுத்தி நிக்கிற? டேய் ஏன்டா அடிக்கிற? உன்ன நாடி உங்க அம்மாவை அடி பண்ணி அடிக்கிற? சாவு. இன்னொருத்த பின்னாடி சுத்தி நிக்கிற. பாரு, உன் அண்ணன் கிட்ட போய் சொல்லு, நீ உன் பிள்ளை கிட்ட போய் சொல்லு. இதான் நிலைமை. நாங்க தான் வர சொல்லு.
என்னடி ஆச்சு? என்னடி கீழே விழுந்துட்டியா? யாரடி அடிச்சா? என்னடி ஆச்சு? என்னம்மா மூஞ்சில என்ன ரத்தம்? என்னாச்சு? என்ன? அவன்தானா அழாம யாருன்னு சொல்லடி. அண்ணே, அன்னைக்கு வந்தானா? யார் இந்த கவுன்சிலர் பையனா? அவன்தானா? அந்த கேடு கட்ட நாயா அடிச்சா? இன்னைக்கு முடிச்சிடண்டி அவனை. ஆத்தா உன்னையுமா அடிச்சா? அடிச்சுட்டு போயிருக்கப்பா. ஆத்தா என்னம்மா நம்ம வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது? வலிக்குதாம்மா. இன்னைக்கு முடிக்கிறேன் அவன். இன்னைக்கு முடிக்கிறேன். இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்னைக்கு முடிக்கிறேன். இங்க இருக்கமா? அவன் என்ன பண்ணிருக்க பாத்தியா? அவன் என் தங்கச்சி பையன் மேலேயோ கை வச்சிருக்கான். அவன் இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. அவன் இன்னைக்கு எங்க இருந்தாலும் அவனை போட்டுதான் ஆகணும். அவனை போட்டுட்டு தான் அடுத்த வேலை. அவன் அங்கதான் இருப்பான். வா சீக்கிரமான. நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவனை போட்டுடலான்னு. தப்பு பண்ணிட்டேன். முடியுமா? எங்கிட்டு வர? கடைசியில் என்னை கொலகாரனாக்கிட்டேடா. என்னை கொலகாரனாக்கிட்டேடா. என்னை கொலகாரனாக்கிட்டேன். வாழ்க்கை போச்சு. என் வாழ்க்கை போச்சு. போச்சு. டேய், இவனை கொன்னது நம்ம ஊருக்கு பண்ண நல்லது. உரா நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை, தங்கச்சி வாழ்க்கை, என் வாழ்க்கை எல்லாம் நாசம் பண்ணிட்டு எப்படி படுத்திருக்க பாரு. எப்படி படுத்திருக்க பாரு. எப்படி படுத்திருக்க பாரு. ஆனா நீ கில்லாடிடா தம்பி. முடிச்சிட்ட. பாத்தியாடா? செஞ்சுட்டேடா. ஆமா மச்சான், முடிச்சாச்சு மச்சான். கை கொடுறோம். செஞ்சுட்டேன். செஞ்சுட்டேன். நீ நினைச்ச நேரத்துல முடிச்சிட்டடா. இப்ப சந்தோஷமா? இவன் பொண்ணுங்கெல்லாம் நிம்மதியா வாழலாம். இந்த ஊரை பிடிச்ச பீடையும் நம்மளை பிடிச்ச பீடையும் இதோட ஒழிஞ்சுதுடா. இவங்க கூட சேர்ந்தது கொலைப்படையில் சிக்கினது தான் மிச்சம். இந்த பாவத்தை சாமிகிட்ட விட்டு போயிடும்டா. வாங்க. கலை என்று தெரிந்த பின் முளையிலேயே கிளியேறி நம்மில் இருக்கும் சிறு சிறு தவறுகளை நாமே களை எடுத்தால் பெரிய தவறாகி நம்மை அழிக்காமல் பார்த்து கொள்ளலாம்.